மருந்துகளின் விலை மாற்றத்தை கொண்டு வந்த ட்ரம்ப் உத்தரவில் கையெழுத்திட்டு அதிரடி. அமெரிக்காவின் பரிந்துரைக்கப்பட்ட மற்றும் சாதாரண மருந்துகளின் விலைகள் கிட்டத்தட்ட 30% முதல் 80% வரை உடனடியாக குறைக்கப்படும் என அந்த நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், உலகில் எங்கும் மருந்துகளுக்கு மிக குறைந்த விலையை செலுத்தும் நாடுகளைப் போலவே அமெரிக்காவும் அதே விலையை செலுத்தும் ஒரு மிகவும் விரும்பப்படும் நாடாக மாறும் வகையிலான கொள்கை ஒன்றை நான் நிறுவுவேன் என தெரிவித்துள்ளார். மேலும் நமது குடிமக்களின் சுகாதார செலவுகள் இதற்கு முன் நினைத்து பார்க்காத எண்ணிக்கையில் குறைக்கப்படும். கூடுதலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்கா டிரில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார். உலகிலேயே அமெரிக்காதான் பல மருந்துகளுக்கு அதிக விலை கொடுக்கிறது. இது பெரும்பாலும் மற்ற வளர்ந்த நாடுகளை காட்டிலும் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அந்த பரவலை நிறுத்த விரும்புவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். சமநிலையை ஏற்படுத்தவும் பல ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்காவிற்கு நியாயத்தை கொண்டு வரவும் அவர்கள் உலகம் முழுவதும் எழுச்சி பெறுவார்கள் என்று அவர் கூறினார். உலகில் எங்கும் மிக குறைந்த விலையை செலுத்தும் தேசத்திற்கு இணையான விலையை அமெரிக்கா செலுத்தும் வகையில் மிகவும் விரும்பப்படும் நாட்டின் கொள்கையை நான் நிறுவுவேன் என்று ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டார். வெள்ளை மாளிகையால் தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறிய 4 மருந்துத்துறை பரப்புரையாளர்களின் கூற்றுப்படி, மருந்து தயாரிப்பாளர்கள் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கவனம் செலுத்தும் ஒரு உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் பணவீக்க குறைப்பு சட்டத்தின் கீழ் தற்போது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட மருந்துகளுக்கு அப்பால் இந்த உத்தரவு பல்வேறு மருந்துகளுக்கு பொருந்தும் என்று மருந்து தயாரிப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். மெடிக்கேர் அல்லது மெடிகேட் போன்ற அரசு திட்டங்களுக்கு மட்டுமே பொருந்துமா, சில மருந்துகள் அல்லது மருந்து வகைகளுக்கு மட்டுமே பொருந்துமா, அல்லது வெள்ளை மாளிகை இதை இன்னும் பரந்த அளவில் பயன்படுத்த ஒரு வழியை காண்கிறதா என்பது போன்ற சாத்தியமான வரம்புகளையும் அவர் கொள்கையில் குறிப்பிடவில்லை. பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்ப விலைகளை கொண்டு வர விரும்புவதாக அவர் கூறினார். அங்கு அவற்றின் விலை வியத்தகு அளவில் குறைவாக உள்ளதாகவும், இதனையடுத்து ட்ரம்பின் இந்த முடிவு தற்போது வெளியாகியிருக்கிறது.